இன்றைக்கி எங்கள் இடத்துல எள்ளு சட்னி பண்ணலான் இருக்கேன். அது ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் கிங்காய் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் பெருங்காயம், உப்பு காமிக்கிற உப்பு, 100 கிராம் கருப்பு எள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி. இதை வறுத்து அரைச்சிட வேண்டியதான். உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான். பண்ணலாமா? இப்போ இந்த காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா, புளி, கருவேப்பிலை. இதை ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வறுத்துக்கணும். அதோடைய புளியும் போட்டு வறுத்துட்டுருவோம். கொஞ்சோண்டு புளி, அதெல்லாம் அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது சாதத்தில் பிரிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது. இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். எள்ளுக்கு எண்ணெய் விடக்கூடாது இல்லையா, அதனால எண்ணெய் எடுத்துக்கணும். இதையும் வறுக்கணும். 100 கிராம் எள், கருப்பு எள், 100 கிராம் கருப்பு எள். இது தேங்காயும் ஒன்றும் கிடையாது. பெருங்காயம் போட்டுறேன். இது வெடிக்கும். கடப்படன்னு வெடிச்சதுன்னா வருந்து இருக்குன்னு அர்த்தம். கடை பச்சை வளர்க்கணும். வெடிக்கிறது வரும். வெடிக்கிறது தட்டிடுறா. வெடிக்கிறது உப்பு, இந்த இதில் கொஞ்சம் தேங்காய் உப்பு போட்டுருங்க. எடுத்து விட்டோமா? அவ்வளோதான், எள்ளு சட்னி தயார். இதை நான் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, மிளகா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம், புளி, அதை வறுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு எள்ளை வறுத்து ஆற வச்சு அரைக்கணும். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். எள்ளு ஆறணும்னு அரைச்சிட வேண்டியதும். எள்ளு சட்னி தயார் பண்ணி பாருங்க. சாத்துக்கு நல்லா இருக்குது. சாத்துக்குன்னு போட்டால் நல்லா இருக்குது. டிஃபனுக்கு தொட்டிருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ இதை ஆற வச்சு இதையும் போட்டு அரைச்சிடணும். அவ்வளோதான். தேங்க்யூ.